SASDOவின் பிரதான செய்திகள். தலைப்புச் செய்திகள். கொட்டாஞ்சேரி மாணவி விவகாரம் நீதிமன்றம் இன்று பிறப்பித்த உத்தரவு. படையினரை கைவிட்ட இலங்கையின் ஆட்சியாளர்கள் உலக நாடுகளின் தண்டனைகளை எதிர்கொள்ளும் இராணுவ அதிகாரிகள். சவேந்திர சில்வா சீற்றம். தெஹிவளியில் துப்பாக்கிச் சூட்டு சம்பவம் பதிவு. எதிர்வரும் பாராளுமன்ற அமர்வு தொடர்பில் வெளியான அறிவிப்பு. 30 வருட யுத்தத்தின் மூல காரணங்களுக்கு தீர்வு தேட முயலாமல் வெற்றி கொண்டாட்டமா? மனோ எம்பி கேள்வி. வடபகுதியில் விகாரிகளை கட்டுகின்றீர்கள், கொழும்பில் நாங்கள் நினைவேத்தல் அனுஷ்டித்தால் குற்றமா? 16வது தேசிய வீரர் தினத்தை முன்னிட்டு அதிகாரிகளுக்கு பதவி உயர்வு. கொட்டி தீர்க்க போகும் கனமழை, விடுக்கப்பட்டுள்ள கடும் எச்சரிக்கை. செய்திகள். தாயக செய்திகள். கொட்டாஞ்சேரியில் மாணவியொருவர் உயிர் மாய்த்து கொண்ட சம்பவத்தில் குற்றம் சாட்டப்பட்ட ஆசிரியர் தொடர்பான அடுத்த கட்ட மேலதிக விசாரணை அறிக்கையை நீதிமன்றத்தில் சமர்ப்பிக்குமாறு கொழும்பு நீதவான் நீதிமன்றம் இன்று போலீசாருக்கு உத்தரவிட்டது. அதன்படி ஜூன் 23ஆம் தேதியன்று நீதிமன்றத்தில் சாட்சியங்களை சமர்ப்பிக்க உத்தரவிடப்பட்டுள்ளது. சம்பந்தப்பட்ட முறைப்பாட்டில் முன்வைக்கப்பட்ட சாட்சியங்களை பரிசீலித்த பின்னர் கொழும்பு மேலதிக நீதவான் பசன் அமரசேன இந்த உத்தரவை பிறப்பித்துள்ளார். 2009ஆம் ஆண்டின் பின்னர் இலங்கையை ஆண்ட ஆட்சியாளர்கள் ஆதாரமற்ற யுத்த குற்றச்சாட்டுக்களை எதிர்கொள்வதில் தோல்வியடைந்துள்ளனர் என இலங்கையின் முன்னாள் பாதுகாப்பு படை பிரதானியும் இராணுவ தளபதியுமான ஜெனரல் சவேந்திர சில்வா தெரிவித்துள்ளார். தொலைக்காட்சி ஒன்றுக்கு அளித்த பேட்டியில் சவேந்திர சில்வா இதனை தெரிவித்துள்ளார். அரசாங்கங்களின் இந்த தோல்வி விடுதலை புலிகளுக்கு எதிரான நடவடிக்கைகளில் ஈடுபட்ட சிரேஷ்ட இராணுவ அதிகாரிகள் உலக நாடுகளின் தண்டனைகளை எதிர்கொள்ளும் நிலையை உருவாக்கியுள்ளது. அமெரிக்கா பிரிட்டன் தடைகளால் தான் தென்னாசியாவுக்கு கூட பயணம் செய்ய முடியாத நிலை காணப்படுவதாக தெரிவித்துள்ளார். விடுதலை புலிகளுக்கு எதிரான இறுதி யுத்தத்தில் போரிட்ட அதிகாரியின் மகளான ஜொஹானி சில்வாவின் லண்டன் நிகழ்ச்சிக்கு எதிரான ஆர்ப்பாட்டங்கள் குறித்தும் சவேந்திர சில்வா சுட்டிக்காட்டியுள்ளார். பயங்கரவாதம் ஒழிக்கப்பட்டதையும் மக்கள் விடுவிக்கப்பட்டதையும் நிச்சயம் கொண்டாட வேண்டும். முடிவுக்கு கொண்டுவர முடியாது என பலர் நினைத்த யுத்தத்தை முடிவுக்கு கொண்டு வருவதற்காக ஆயுதப்படையினரும் போலீசாரும் பெரும் விலையை செலுத்தினார்கள் என குறிப்பிட்டுள்ளார். இலங்கை இன்னமும் 1ஆம் உலக யுத்த 2ஆம் உலக யுத்த வெற்றிகளை கொண்டாடுகின்றது. இதன் காரணமாக இந்த யுத்த வெற்றியை கைவிடுவது அர்த்தமற்றது என அவர் குறிப்பிட்டுள்ளார். தெஹிவளி நெதிமால பகுதியில் உள்ள கடையொன்றில் துப்பாக்கிச்சூட்டு சம்பவம் ஒன்று இடம்பெற்றுள்ளது. அங்கு மோட்டார் சைக்கிளில் வந்த இருவரினால் குறித்த துப்பாக்கிச்சூடு மேற்கொள்ளப்பட்டுள்ளதோடு சம்பவத்தில் உயிரிழப்புகள் எதுவும் ஏற்படவில்லை என தெரிவிக்கப்படுகின்றது. இச்சம்பவம் தொடர்பில் விசாரணைகளை ஆரம்பித்துள்ள போலீசார் குறித்த சம்பவத்துடன் தொடர்புடைய சந்தேக நபர்களை அடையாளம் காணவும் துப்பாக்கிச்சூட்டுக்கான காரணத்தை கண்டறியும் நடவடிக்கையில் ஈடுபட்டுள்ளதாகவும் தெரிவிக்கப்படுகின்றது. பாராளுமன்றம் நாளை முதல் எதிர்வரும் வெள்ளிக்கிழமை வரை கூட உள்ளதாக பாராளுமன்ற செயலாளர் நாயகம் குசானி ரோகணதீர அறிவித்துள்ளார். அதன் அடிப்படையில் சபாநாயகர் ஜகத் விக்ரமரத்ன தலைமையில் சில தினங்களுக்கு முன்னர் நடைபெற்ற பாராளுமன்ற அலுவல்கள் குழு கூட்டத்தின் போது இந்த முடிவு எடுக்கப்பட்டுள்ளது. அந்த வகையில் பாராளுமன்ற நிலையற் கட்டளை 22 முதல் 6 வரை காலை 9:30 மணி முதல் காலை 10 மணி வரை பாராளுமன்றத்தின் அலுவல்களுக்கு ஒதுக்கப்பட்டுள்ளது. வாய்மொழி பதில்களுக்கான கேள்விகளுக்கு காலை 10 மணி முதல் காலை 11 மணி வரை நேரம் ஒதுக்கப்பட்டுள்ளது. பாராளுமன்ற நிலையற் கட்டளை 27(2) கீழ் கேள்விகளுக்கு காலை 11 மணி முதல் காலை 11:30 மணி வரை நேரம் ஒதுக்கப்பட்டுள்ளது. அதன் பிறகு காலை 11:30 மணி முதல் மாலை 5 மணி வரை கலால் சட்டத்தின் கீழ் உத்தரவு மீதான விவாதம் நடாத்த திட்டமிடப்பட்டுள்ளது. பின்னர் மாலை 5 மணி முதல் 5:30 மணி வரை எதிர்க்கட்சியால் ஒத்திவைப்பு நேர பிரேரணை விவாதத்துக்கு எடுத்துக்கொள்ளப்பட உள்ளதாகவும் அறிவிக்கப்பட்டுள்ளது. இலங்கையின் அனைத்து மக்களும் இறந்த தம் அனைத்து உறவுகளையும் ஒன்றாக ஒரே நேரத்தில் இலங்கையர்களாக நினைவு கூறும் ஒரு எதிர்காலத்தை நோக்கி நம் நாடு பயணிக்க வேண்டும் என தமிழ் முற்போக்கு கூட்டணியின் தலைவர் மனோ கணேசன் தனது எக்ஸ் தளத்தில் பதிவிட்டுள்ளார். குறித்த பதிவில் அவர் மேலும் குறிப்பிட்டுள்ளதாவது: இலங்கை சமூகத்தில் மரணித்து போன உறவுகள் இன்று முள்ளிவாய்க்காலிலும் தெற்கிலும் நினைவு கூறப்படுகிறார்கள். தெற்கில் இராணுவ வெற்றி விழா நடத்தப்படுகிறது. நினைவு கூறலும் வெற்றி விழாவும் ஒரு சேர நடத்தலாம். அந்த நாள் வர வேண்டும். ஆனால் அந்த இலக்கை 30 வருட கால யுத்தம் நிகழ்ந்தமைக்கான மூல காரணங்களை தேடி அறிந்து அவற்றுக்கு தீர்வு தேடாமல் அடைய முடியாது. 1948ஆம் வருட குடியுரிமை வாக்குரிமை பறிப்பு சட்டங்கள், சிங்களம் மற்றும் சட்டம், பண்டா சில்வா மற்றும் டட்லி சில்வா ஒப்பந்தங்கள் மற்றும் சந்திரிகாவின் 2000ஆம் ஆண்டு வருட தீர்வு திட்டம் ஆகியவை அகௌரவமான முறைகளில் உதாசீனப்படுத்தப்பட்டமை, 13ஆம் திருத்தம் முழுமையாக அமுல்படுத்தப்படாமை, பல இனங்கள், மதங்கள், மொழிகள் கொண்ட இலங்கையின் பன்முகத்தன்மை அங்கீகரிக்கப்படாமை, கற்றுக்கொண்ட பாடங்கள் ஆணைக்குழுவின் சிபாரிசுகள் அமல் செய்யப்படாமை, யுத்தத்தின் பின் மஹிந்த பான் கி மூன் வெளியிட்ட கூட்டறிக்கை
அலட்சியப்படுத்தப்பட்டமை ஆகிய தவறுகளை திருத்தி முன்னகர முடியாவிட்டால் எமது நாட்டின் தேசிய பயணம் நின்று அதே இடத்திலேயே நிற்கும். இவ்வாறு மனோ கணேசன் பதிவிட்டுள்ளார். நாட்டில் 30 வருட போரில் உயிர் நீத்தவர்களை நினைவுகூரும் முகமாக இம்முறை நினைவேந்தல் செய்வதற்கு எமது மக்கள் கொழும்பு வெள்ளவத்தையில் ஏற்பாடு செய்திருந்த போது அந்த நினைவேந்தலை குழப்பும் வகையில் சிங்கள இனவரி பிடித்தவர்களின் கைக்கூலிகள் செயற்பட்டிருந்தமை மிகவும் வேதனைக்குரிய விடயம் என அகில இலங்கை தொழிலாளர் சமூகங்களின் கூட்டமைப்பின் தேசிய அமைப்பாளர் NV சுப்பிரமணியம் தெரிவித்துள்ளார். அவர் இது குறித்து மேலும் தெரிவிக்கையில், அனுமதி இல்லாமல் சிங்கள மக்களே இல்லாத வடபகுதியில் பல விகாரைகளை கட்டுகின்றீர்கள். தனியாரின் காணிகளை அடாத்தாவா அபகரித்து அதில் விகாரை கட்டுகின்றீர்கள். அதனை கேட்க வந்தால் போலீசாரை வைத்து மிரட்டுகின்றீர்கள். இறந்து போன பிள்ளைகளை நினைவு கூறுவதற்கு இந்த அரசாங்கத்தில் அனுமதி இல்லை. சமத்துவம் சமாதானம் என்று சொல்லிக்கொண்டு இருக்கின்ற ஜனாதிபதி அனுர்குமார் திசாநாயக்கவின் கட்சிக்கு மக்கள் நம்பி வாக்களித்துள்ள நிலையில் இறந்தவர்களை நினைவு கூறுவதை தடுப்பது எந்த வகையில் நியாயம் என்று எனக்கு தெரியவில்லை. நாமும் இந்த இலங்கை நாட்டு மக்கள் என்ற வகையில் நாட்டின் எந்த இடத்திலேயாவது இந்த நினைவேந்தலை வருடாவரிடம் செய்வதற்கு இந்த அரசாங்கம் ஒத்துழைப்பு வழங்க வேண்டும். எல்லோருக்கும் இருக்கும் சுதந்திரம் போல எமக்கும் சுதந்திரத்தை தந்து நினைவேந்தலை செய்வதற்கு ஆவணி செய்ய வேண்டும். இவ்வாறு காட்டுமிராண்டித்தனமாக செயற்படுபவர்களை கட்டுப்படுத்தி கைது செய்து இவ்வாறான செயற்பாடுகளை செய்ய விடாது தடுக்க வேண்டும் என அவர் மேலும் வலியுறுத்தியுள்ளார். 16வது தேசிய போர் வீரர் தினத்தை முன்னிட்டு இன்று முதல் அமலுக்கு வரும் வகையில் முப்படைகளின் அதிகாரிகள் மற்றும் பிற அணிகளுக்கு பதவி உயர்வுகளும் வழங்கப்பட்டுள்ளன. அதன்படி இலங்கை கடற்படையின் 22 அதிகாரிகள் மற்றும் 1256 பிற அணிகளுக்கு பதவி உயர்வு வழங்கப்பட்டுள்ளதாக இலங்கை கடற்படை தெரிவித்துள்ளது. மேலதிகமாக இலங்கை விமானப்படையின் 12 அதிகாரிகள் மற்றும் 848 பிற அணிகளுக்கு பதவி உயர்வு வழங்கப்பட்டுள்ளதாக இலங்கை விமானப்படை தெரிவித்துள்ளது. மேலும் 16வது தேசிய போர் வீரர் தினத்தை முன்னிட்டு இலங்கை இராணுவத்தின் 10,093 பிற அணிகளுக்கு பதவி உயர்வுகள் வழங்கப்பட்டுள்ளதாக இலங்கை இராணுவம் தெரிவித்துள்ளது. இன்று முதல் அடுத்த சில நாட்களுக்கு நாட்டின் பெரும்பாலான பகுதிகளில் கனமழை பெய்யக்கூடிய சாத்தியம் காணப்படுவதாக வளிமண்டலவியல் திணைக்களம் அறிவித்துள்ளது. குறித்த விடயத்தை வளிமண்டலவியல் திணைக்களம் இன்று அறிக்கையொன்றை வெளியிட்டு தெரிவித்துள்ளது. அதன்படி மேல் சப்ரகமுவ மற்றும் வட மாகாணங்களுக்கும் காலி, மாத்தறை, நுவரெலியா, கண்டி மற்றும் புத்தளம் மாவட்டங்களிலும் இவ்வாறு கனமழை பெய்யக்கூடும் என சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது. தென்மேற்கு பருவநிலை நிலைமை நாடு முழுவதும் படிப்படியாக நிலை பெற்று வருகின்றது. இதன் தாக்கத்தால் நாட்டின் தென்மேற்கு பகுதிகளில் மழை நிலைமை இன்று மற்றும் அடுத்த சில நாட்களில் அதிகரிக்கும் என எதிர்பார்க்கப்படுகின்றது. எனவே குறிப்பிட்ட பகுதிகளில் வசிக்கும் மக்கள் மிகவும் அவதானமாக இருக்குமாறு வளிமண்டலவியல் திணைக்களம் தெரிவித்துள்ளது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். கொட்டாஞ்சேரி மாணவி விவகாரம் நீதிமன்றம் இன்று பிறப்பித்த உத்தரவு. படையினரை கைவிட்ட இலங்கையின் ஆட்சியாளர்கள் உலக நாடுகளின் தண்டனைகளை எதிர்கொள்ளும் இராணுவ அதிகாரிகள். சவேந்திர சில்வா சீற்றம். தெஹிவளியில் துப்பாக்கிச் சூட்டு சம்பவம் பதிவு. எதிர்வரும் பாராளுமன்ற அமர்வு தொடர்பில் வெளியான அறிவிப்பு. 30 வருட யுத்தத்தின் மூல காரணங்களுக்கு தீர்வு தேட முயலாமல் வெற்றி கொண்டாட்டமா? மனோ எம்பி கேள்வி. வடபகுதியில் விகாரைகளை கட்டுகின்றீர்கள். கொழும்பில் நாங்கள் நினைவேந்தல் அனுஷ்டித்தால் குற்றமா? 16வது தேசிய வீரர் தினத்தை முன்னிட்டு அதிகாரிகளுக்கு பதவி உயர்வு. கொட்டி தீர்க்க போகும் கனமழை. விடுக்கப்பட்டுள்ள கடும் எச்சரிக்கை.